ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இந்த இதுக்கெல்லாம் கேட்கப்படுற கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மந்தோட ஒன்வேர்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்து வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இது ஜனவரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ். முதல் கொஸ்டின், யூத் ஒலிம்பிக் இந்தியாவில் நடைபெறும் ஆண்டு. யூத் ஒலிம்பிக் இந்தியாவில் நடைபெறும் ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2039. அடுத்ததா, ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்தும் ஆண்டு. யூத் ஒலிம்பிக் 2039, ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்தும் ஆண்டு 2036. அடுத்தது 3, கேலோ இந்தியா யூத் விளையாட்டின் டேஸ் பதிப்பை தமிழ்நாடு நடத்துகிறது. கேலோ இந்தியா யூத் விளையாட்டின் டேஸ் பதிப்பை தமிழ்நாடு நடத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 6வது பதிப்பை. 4வது, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் டேஸ் ஆற்றின் கரையில் உள்ளது. இது எந்த ஆற்றங்கரை அப்படின்னு பார்த்தோம்னா அது பவானி ஆற்றங்கரையில் உள்ளது. 5, கீழ்கண்டவற்றில் மேற்கு நோக்கி பாயும் நதி எது? காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதை. இதற்கு சரியான விடை 5D. 6வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. பூமி ராசி போர்ட்டல் என்பது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் மின் ஆளுமை முயற்சியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2, தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணியை விரைவுபடுத்த இந்த போர்ட்டல் நோக்கமாக உள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணியை விரைவுபடுத்த இந்த போர்ட்டல் நோக்கமாக உள்ளது. எந்த போர்ட்டல் அப்படின்னா பூமி ராசி போர்ட்டல். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு சி 2 கூற்றுகளும் சரி. அடுத்தது, பாத் மித்ரோ மொபைல் பயன்பாடு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான சரியான விடை சணல் விவசாயிகளுக்கு எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் வேளாண்மை பற்றிய முக்கிய தகவல்களை வழங்குதல் என்பது இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின், அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாடு டேஸில் நடைபெற்றது. இதற்கான சரியான விடை அது புதுடெல்லியில் நடைபெற்றது. 9, அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாடு ஆண்டு டேஸில் நிறுவப்பட்டது. அதாவது அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாடு டேஸாம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1970 நிறுவப்பட்டது. அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாடு டேஸில் நிறுவப்பட்டது. எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா 1970. இதுவே எங்கே நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது மங்கோலியா. அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த நாடு பனிச்சிறுத்தைகளை தேசிய சின்னமாக அங்கீகரித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை கிர்கிஸ்தான். 12, தனியார் சட்டத்தை ஒன்றிணைப்பதற்கான சர்வதேச நிறுவனம் டேஸில் நடைபெற்றது. தனியார் சட்டத்தை ஒன்றிணைப்பதற்கான சர்வதேச நிறுவனம் டேஸில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு இத்தாலி என்பது சரியான விடை. அடுத்தது, அணிசேரா இயக்கத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனி. அணிசேரா இயக்கம் NAM என்பது வளரும் நாடுகளின் கூட்டணி. 2, 19வது NAM உச்சி மாநாடு அணிசேரா இயக்கத்தை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. உகாண்டாவின் தலைமையில் கம்பாலாவில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13க்கு ஆப்ஷன் சி. அதாவது கூற்று காரணம் 2மே சரிதான். 2 கூற்றுகளும் சரி. அணிசேரா இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1962. 15, பின்வரும் மாநிலங்களில் பருப்பு உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? பருப்பு உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். பருப்பு உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்ததா, சிராக் செட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டிக்கு டேஸ் வழங்கப்பட்டது. என்ன வழங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. யாராருக்கு? சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டிக்கு. அடுத்த கொஸ்டின், பின்வரும் தமிழ் எழுத்தாளர்களில் 2023 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை வென்றவர் யார்? 2023 கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன்
சி தேவி பாரதி என்பது சரியான விடை. அடுத்தது சாகித்ய அகாதமி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1954. சாகித்ய அகாடமி விருது தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. அகாடமியால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த முக்கிய இந்திய மொழிகளில் வெளியிடப்பட்ட இலக்கிய தகுதியின் மிகச்சிறந்த புத்தகங்களுக்காக இது வழங்கப்படுகிறது. அடுத்தது 2, சாகித்ய அகாடமி இந்தியாவின் நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் நாட்டில் இலக்கிய உரையாடல், வெளியீடு மற்றும் மேம்பாட்டிற்கான மைய நிறுவனம் மற்றும் தமிழ் மொழியில் மட்டும் இலக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒரே நிறுவனமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 மட்டும் சரி. இங்கே தமிழ் மொழியில் மட்டும் அப்படின்னு கிடையாது, அதுதான் இதில் தவறு. தமிழ் மொழியுடனும் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. 22 மொழிகளில் மொத்தம் 24 மொழிகளில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. அடுத்த சரியான இணையை தேர்ந்தெடு. ராம்பாக் கேட் பஞ்சாப்ல இருக்கா, கர்ணிகாரா மண்டபம் கேரளா, எபிபானி ஹரியானா. எத்தனை இணைகள் சரியாக பொருந்துகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 3 இணைகளும் சரியாக தான் பொருந்திருக்கு. ராம்பாக் கேட் எங்கன்னா பஞ்சாப்ல, கர்ணிகாரா மண்டபம் வந்து கேரளாவில் இருக்குது, எபிபானி வந்து ஹரியானாவில் இருக்குது. அடுத்து 21வது கொஸ்டின். பிரிக்ஸ் வெர்சாய்ஸ் விருதுகள் டேஸில் சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டிடக்கலையில் சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்படுகிறது. 22 அனுபவ போர்ட்டல் டேஸாம் ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2015 நிறுவப்பட்டிருக்கு. அடுத்தது அனுபவ போர்ட்டலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது குறிப்பிடத்தக்க பரிந்துரைகள் மற்றும் பணி அனுபவங்களின் தரவுத்தளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓய்வு பெறும் ஊழியர்களின் மனித வளத்தை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு இது வழிவகை செய்கிறது. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 2 கூற்றுகளும் சரிதான். ஏன்னா அனுபவம் வந்து 2015 வந்திருக்கும் அனுபவ போர்ட்டல் அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பணி அனுபவங்களில் தரவுத்தளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓய்வு பெறும் ஊழியர்களின் மனித வளத்தை தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த அனுபவ போர்ட்டல் வந்து உதவுது. 24 பின்வரும் எந்த நகரத்திற்கு ஸ்வச் சர்வேஷன் விருதுகள் 2023 வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சூரத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து எண்ணூர் சிற்றோடை டேஸ் ஆற்றின் கரங்களில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது கொசஸ்தலை ஆற்றின் கரங்களில் அமைந்துள்ளது. அடுத்ததா 26 அஃப்ரா பிளஸில்லா ஒரு வகையான டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வகையான சிலந்தி. அடுத்து ஃபார்மால்டிஹைடை பற்றி பின்வரும் எந்த கூற்று சரியானது? இது இயற்கையில் நிறமற்றது, இது ஒரு கடுமையான வாயுவாகும், இது பல்வேறு தொழில்துறை செயல்முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 கூற்றுகளும் சரிதான். அடுத்து காடிஸ் பிழைகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கேடிஸ் பிழைகள் அந்து பூச்சி போன்ற பூச்சிகளாகும். அவை இரவில் விளக்குகளால் ஈர்க்கப்படுகின்றன மற்றும் ஏரிகள் அல்லது ஆறுகளுக்கு அருகில் வாழ்கின்றன. 2 அவை உலகளவில் பொதுவாக நன்னீர் வாழிடங்களில் காணப்படுகிறது. இதற்கு சரியான விடை 2 கூற்றுகளும் சரி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேடிஸ் ஃப்ளை இதை ஞாபகம் வச்சுங்க, கேடிஸ் ஃப்ளை. அடுத்து பாரமை ரோத்தீசியம் இண்டிகம் என்பது ஒரு வகை டேஸ். பாரமை ரோத்தீசியம் இண்டிகம் என்பது ஒரு வகையான பூஞ்சை. அடுத்து ருல்திக்னா என்பது ஒரு வகையான டேஸ். ருல்திக்னா என்பது ஒரு வகையான ஊர்வன வகையைச் சேர்ந்தவை. அடுத்து IUCN சிவப்பு பட்டியலில் ஹிமாலயன் ஓநாய் டேஸ் இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறதுல பட்டியலிடப்பட்டிருக்கு. அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1972 இயற்றப்பட்டிருக்கும். புலிகள் பாதுகாப்பு சட்டம் வந்து 1973 இயற்றப்பட்டிருக்கும். அடுத்ததா இமயமலை ஓநாய் பற்றிய குறிப்புடன் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஹிமாலயன் ஓநாய் கேனிஸ் லூபஸ் ஷான்கோ இமயமலை முழுவதும் காணப்படும் ஒரு வகையான முக்கிய லூப்பின் வேட்டையாடும். அடுத்தது
2 இது திபெத்திய ஓநாய் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை 4000 மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் வாழும் சாம்பல் ஓநாய்களிலிருந்து மரபணு ரீதியாக வேறுபடுகின்றன. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 2 கூற்றுகளுமே சரிதான். அடுத்து பெஞ்ச் புலிகள் சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது மகாராஷ்டிராவில் தான் பெஞ்ச் புலிகள் சரணாலயம் அமைந்திருக்கு. இந்தியாவில் முதல் டார்க் ஸ்கை பார்க் டேஸில் அமைந்துள்ளது. இந்தியாவின் முதல் டார்க் ஸ்கை பார்க் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு. ரேம்ப் திட்டம் டேஸால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரேம்ப் திட்டம் மேற்கண்ட எதுவுமே இல்லை. ரயில்வே அமைச்சகத்தாலும் இல்லை, கல்வி அமைச்சகத்தாலும் இல்லை, நிதி அமைச்சகத்தாலும் இல்லை. இது எதில் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது MSME சிறு குறு தொழில் துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுது. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ரேம் திட்டத்திற்கு உலக வங்கி உதவி செய்கிறது. 2 இது இந்தியாவில் கல்வியின் செயல்திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. 1 மட்டும் சரி. இந்த ரேம் திட்டம் நான் MSMEன்னு சொல்லியிருக்கேன். அப்போ MSMEனா அது தொழில்துறை செயல்திறனை மேம்படுத்துவதை தான் நோக்கமாக கொண்டிருக்கும். அடுத்ததா ரேம் திட்டம் டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2022 தான் தொடங்கியிருப்பாங்க. அது 39 பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதாய் யோஜனா என்பது 100% மத்திய நிதியுதவி திட்டமாகும். இது 3 மத்திய நிதியுதவி திட்டங்களின் ஒருங்கிணைந்த திட்டமாகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை 1 மட்டும் சரி. அடுத்து PM அஜய் திட்டம் டேஸில் செயல்படுத்தப்படுகிறது. எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நீதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. பவளப்பாம்பின் புதிய இனம் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மிசோரத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. PM அஜய் திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். பல்வேறு வருமானம் ஈட்டும் திட்டங்கள், திறன் மேம்பாடு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் இலக்கு மக்களின் வருமானத்தை அதிகரிப்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். 2 இலக்கு மக்களிடையே வறுமையை குறைத்து அவர்களை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வருவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 2 கூற்றுகளுமே சரிதான். அடுத்ததா 43 பிரயாஸ் திட்டம் டேஸால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது இடம்பெயர்வுக்கான சர்வதேச நிறுவனங்களால் தான் இந்த பிரயாஸ் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து 44 இளைஞர்கள் மற்றும் திறமையான தொழில் வல்லுநர்களுக்கான வழக்கமான உதவி இடம்பெயர்தல் ஊக்குவித்தல் டேஸுடன் இணைந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது வெளியுறவு அமைச்சகத்தோட இணைந்து அந்த பிரயாஸ் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 45 அங்கன்வாடி கம் கிரேச்களுக்கான தேசிய திட்டம் டேஸால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் இது தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து அங்கன்வாடி மற்றும் குழந்தைகள் காப்பகங்கள் தொடர்பான தேசிய திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனி. பால்னா திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி கம் கிரீச் முயற்சியானது திருத்தங்களுக்கு உட்பட்டது மற்றும் மிஷன் சக்தியின் சாமர்த்திய துணைக்கூறுகளின் ஒரு பகுதியாக ஏப்ரல் 2022 முதல் சேர்க்கப்பட்டது. 2 அங்கன்வாடி கம் கிரேச்களின் மைய நோக்கம் தரமான குழந்தை பராமரிப்பு வசதிகளுக்கான தேவையை பூர்த்தி செய்வதும் பெண்களை பணியிடத்தில் தீவிரமாக பங்கேற்க வைப்பதும் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2 கூற்றுகளுமே சரிதான். அடுத்து பால்னா திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். முந்தைய தேசிய கிரீச் திட்டம் மிஷன் சக்தியின் சாமர்த்தியா என்ற துணை திட்டத்தின் கீழ் பல்னா திட்டம் என மறுபெயரிடப்பட்டுள்ளது. பல்னா திட்டம் அப்படிங்கிறது முந்தைய தேசிய கிரீச் திட்டம்
மிஷன் சக்தியின் சாமர்த்தியா என்ற துணை திட்டத்தின் கீழ் பல்னா திட்டம் மறுபெயரிடப்பட்டது. சமூகத்தில் பணிபுரியும் தாய்மார்களின் குழந்தைகளுக்கு 6 மாதங்கள் முதல் 6 வயது வரை பகல் நேர பராமரிப்பு வசதிகளை வழங்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 2 கூற்றுகளுமே சரிதான். அடுத்து மெட்டெக் மித்ரா போர்ட்டலை பற்றிய குறிப்புடன் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஆகும். இது மருத்துவ மதிப்பீடு, ஒழுங்குமுறை வசதி மற்றும் புதிய தயாரிப்புகளை எடுத்துக்கொள்வதில் மெட்டெக் கண்டுபிடிப்பாளர்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நிதி ஆயோக்கின் அடல் கண்டுபிடிப்பு இயக்கத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு CDSCO இணைந்து இந்த போர்ட்டல் ஒருங்கிணைக்கப்படும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா 49ற்கு A 1 மட்டும் சரி. மிஷன் கர்மயோகியோட நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை நல்லாட்சியை ஊக்குவித்தல் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்து 0 டிக்பெக்ட் 0 எக்பெக்ட் Z அப்படின்னு திட்டம் டேஸால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்க அமைச்சகத்தின் கீழே இதுதான் MSME அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் தான் செயல்படுத்தப்படுகிறது. இதோட முதல் பார்ட், அதாவது ஜனவரி மந்தோட முதல் பார்ட் 50 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்ட் அடுத்த பார்ட்டில் வெளியேறேன். நன்றி.